விஷாலின் சவால்களையும் நிறுவனத்தின் பரபரப்பையும் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் வீட்டில் ஒரு சின்ன இடைவெளி எடுத்தாங்க. பங்களாவின் பின்பக்க திண்ணையில் 2 பிளாஸ்டிக் நாற்காலி போட்டு ஒரு காப்பி டம்ளர் கையோடு உட்கார்ந்த மகிழ்வேந்தன் காவியாஞ்சலியின் கையை மெதுவா தொட்டு, எல்லா டென்ஷனையும் மறந்துடுடி, நான் இருக்கேன். அவனை பார்த்து சிரிச்சு, சரி மாமா, என் கூட இப்படி திண்ணையில உட்கார்ந்து பேசுறது 1,00,00,000 கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம். அவன் தோளில் மெதுவாக சாஞ்சி, என் கண்ணா, உன்னோட இந்த சின்ன பேச்சு எனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. அவன் அவளை இறுக்கி ஒரு அணைப்பு கொடுத்து, ஏய், இங்க பாருடி, நம்ம லவ் பண்ண காலத்திலேயே சந்தோஷமா இருக்கணும். இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலை வேலைன்னு பார்த்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் நிம்மதியா எங்கேயாவது போயிட்டு வருவோம். அவள் அருகில் அமர்ந்து அவள் இதழில் முத்தம் கொடுத்தான். சிறிது நேரம் கழித்து விடுவித்தவன், காவியாஞ்சலி அவனை கிண்டலாக பார்த்து, மாமா, நீ இப்படி ரொமான்ஸ் பண்ணும்போது எனக்கு உன்னை இன்னும் பிடிக்குது. இன்னைக்கு நம்ம நிறுவனத்தை விட்டு நம்ம 2 பேரையும் பத்தி மட்டும் பேசலாமா? அவன் கையை பிடித்து, என் அன்பு, இவன் கூட இப்படி மாலை நேரத்துல உட்காந்து வானத்தை பார்க்கறது ஒரு சின்ன சொர்க்கம் மாதிரி. உன்னோட இந்த அரவணைப்ப இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்? அவன் அவளுக்கு மெதுவாக ஒரு முத்தம் கொடுத்து, காவியாஞ்சலி அவனை பார்த்து, மாமா, வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன் கூட இப்படி ஒரு நிமிஷம் இருந்தா எல்லாம் மறந்து போயிடுது. கொஞ்ச நாளைக்கு நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமா பொண்டாட்டி என்று சொன்னதும் மதுமதி கொடுத்த கிஃப்ட் ஞாபகம் வந்தது. ஆமாம்மா, சொல்ல மறந்துட்டேன். மதுமதி இங்க இருந்து கனடா போகும்போது எனக்கு ஒரு ஹனிமூன் பேக்கேஜை கொடுத்துட்டு போனா என்று சொல்லும் போதே அவள் முகத்தில் வெட்கம் படர்ந்தது. அப்படியா? அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமா என்று மகிழ்வேந்தன் சொல்ல, சரி என்று தலையசைத்தாள். காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் பயணப் பையை பேக் செய்து கொண்டிருந்தனர். காவியாஞ்சலி புது மஞ்சள் காட்டன் சுடிதாரில் மகிழ்வேந்தனை பார்த்து சிரித்தாள். மாமா, நீ இப்படி பைய பேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹனிமூன் நினைச்சு இப்பவே பயணத்துல இருக்கிற மாதிரி தோணுது. மகிழ்வேந்தன் அவளை கிண்டலாக பார்த்து, குட்டிம்மா, இனிமே உன்னை இப்படிதான் கூப்பிடுவேன். காவியாஞ்சலி வெக்கத்துடன், போம்மாம்மா, வெக்கமா இருக்கு. நீ இப்படி குட்டிமான்னு கூப்பிடுறப்போ. அவனுக்கு செல்லப்பெயர் வைத்து, இனிமே நீ என் மகிழு. இந்த பேர் உனக்கு செம்மையா பொருந்தும். இ- இந்த ஹனிமூன் நம்ம 2 பேருக்கும் ஒரு புது அனுபவமா இருக்கும். அவன் ஒரு பயணப் பையை திறந்து மதுமதி அனுப்பிய ஹனிமூன் பேக்கேஜை எடுத்து, இதை பாரு குட்டிமா. காவியாஞ்சலி பையை பார்த்து கன்னங்கள் சிவந்து, மாமா, இதை இப்படி திறந்து காமிக்கிற? வெக்கமா இருக்கு மாமா. காவியாஞ்சலி மகிழ்வேந்தனும் தங்கள் தேனிலவு பயணத்தை மேகங்களின் ஊடே தொடங்கினர். பெங்களூருவில் தரையிறங்கியதும் குளுமையான மலைப்பிரதேசமான கூர் அவர்களுக்கு அன்புடன் வரவேற்றது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலின் கையை பற்றி கொண்டு, ஏ பட்டு, இந்த மலைத்தூறலும் இந்த குளிரும் நம் காதலுக்கு ஒரு அற்புதமான தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். காவியாஞ்சலி வெக்கத்துடன் சிரித்தாள். மாமா, உங்களோட இருக்கிற ஒவ்வொரு கணமும் தேனிலவுதான். இடம் ஒரு பொருட்டே இல்லை என்றாள். மகிழ்வேந்தன் அவளை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். காதலி, இவ்வளவு சீக்கிரம் சலிச்சு போயிடாதே, இன்னும் நிறைய சாகசங்கள் காத்திருக்கு என்றான் குறும்பாக. அவர்கள் கூர்க்கில் உள்ள ஒரு ஆடம்பர மலைப்பிரதேச ரிசார்ட்டை அடைந்தனர். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறை சுற்றியுள்ள பசுமையான மலைகளின் அற்புதமான காட்சிகளுடன் இருந்தது. அறையில் மையத்தில் இருந்த பெரிய ஜன்னல் வழியாக இயற்கையின் அழகை முழுமையாக ரசிக்க முடிந்தது. காவியாஞ்சலி தனது கண்களால் அறையை அளந்தாள். மாமா, இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த அமைதியான சூழல், இயற்கையோட சங்கமம். அவள் பேச்சை முடிக்கும் முன் மகிழ்வேந்தன் அவளை கையில் அள்ளி கொண்டான். கனவு இல்லடி செல்லம், இது நிஜம், என் காவியோட நிஜம் என்றான். காவியாஞ்சலி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவர்களின் காதல் மொழி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. மதிய உணவுக்காக இருவரும் ரெசார்ட்டில் உணவிற்கு சென்றனர். அங்கே அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான தம்பதியை சந்தித்தனர். பாலா மற்றும் லட்சு சுமார் 60 வயது மதிக்கத்தக்கவர்கள். பாலா ஒரு முன்னாள் இராணுவ வீரர், எப்பொழுதும் புன்னகையுடன் இருப்பவர்.
லச்சு சற்று குறும்புத்தனமான பேச்சும் சுறுசுறுப்புமாக இருந்தார். மகிழ்வேந்தன் ஒரு வாய் நிறைய உணவை எடுத்துக்கொண்டு, காவ்யா, இந்த உணவு அருமையா இருக்குல்ல என்று கேட்டான். காவ்யாஞ்சலி தலையசைத்தும், ஆமாம் மாமா, இங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். அப்பொழுது பாலா அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே, என்னப்பா, புதுமண தம்பதிகளா என்று கேட்டார். மகிழ்வேந்தன் புன்னகையுடன், ஆமாம் சார், இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு தேனிலுக்கு வந்திருக்கோம் என்று கண்ணை சிமிட்டினான். லட்சு குறுக்கிட்டு, அடடா, பாருங்க பாலா, நமக்கு இதே வயசுல இப்படி ஒரு தேனிலவு அமைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்றாள். பாலா உடனடியாக, என்னடி சொல்ற, அன்னைக்கு நம்ம தேனிலவுல நீ பண்ண அலப்பறைய மறந்துடுச்சு போல என்று கேலி செய்தார். லட்சு முகம் சுளித்து, போங்க பாலா, அன்னைக்கு நீங்க தானே என்னை எல்லா இடத்துக்கும் நடக்க வச்சு ஓட விட்டீங்க, என்னோட கால் எல்லாம் வீங்கி போச்சு என்றார். இந்த வேடிக்கையான உரையாடல் காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனையும் சிரிக்க வைத்தது. மகிழ்வேந்தன், சார், மேடம், நீங்க ரொம்ப கலகலப்பானவங்களா இருக்கீங்க என்றான். பாலா, இப்படிதான்ப்பா வாழ்க்கைன்றது, ஒரு தேனிலவு தான், அதுல அப்பப்போ சில சண்டைகளும் அன்பும் கலந்து வந்தாதான் சுவாரஸ்யமாக இருக்கும் என்றார். லட்சு, இந்த காலத்து பசங்க எங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் உடனடி சந்தோஷம் மட்டும்தான் வேணும் என்று கிண்டலாக சொன்னார். காவியாஞ்சலி மெதுவாக, ஆமா மேடம், ஆனால் அன்பும் புரிதலும் இருந்தா எந்த சவாலையும் சமாளிக்கலாம்னு நினைக்கிறோம் என்றாள். பாலா, சரியாக சொன்னாய் மகளே, அன்பு ஒரு மந்திரம், அதுதான் நம்ம இத்தனை வருஷமா ஒன்று சேர்த்து வச்சிருக்கு என்றார். மகிழ்வேந்தன், உங்களோட உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, நாங்களும் உங்க கூட சேர்ந்துக்கலாமா என்று கேட்டான். லட்சு மகிழ்ச்சியுடன், தாராளமா அப்பா, நீங்களும் எங்க பிள்ளைங்க மாதிரி தான், எங்க கூட சேர்ந்துக்கலாம் என்றார். மதிய உணவுக்கு பிறகு 4 பேரும் ரிசார்ட்டின் தோட்டத்தில் நடைப்பயணம் மேற்கொண்டனர். பாலா தனது பழைய இராணுவ கதைகளை நகைச்சுவாக சொல்ல, லட்சு அதை இடைமறித்து, இந்த மனுஷன் சொல்றது எல்லாம் நம்பாதீங்கப்பா, இவரு கொஞ்சம் மிகைப்படுத்தியே பேசுவாரு என்றார். ஒரு கட்டத்தில் லட்சு காவ்யாஞ்சலியிடம், ஏம்மா, உங்க புருஷன் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாரா என்று கேட்டார். காவ்யாஞ்சலி வெக்கத்துடன் மகிழ்வேந்தனை பார்த்தாள். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு மாமா, அவர் எனக்கு ஒரு சிறந்த நண்பர், வழிகாட்டி, எல்லாமே என்றாள். மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலின் தோளில் கை போட்டு, இவன் என் ராணி, இவளுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றான். பாலா, அடடா, இந்த வயசுல இவ்வளவு காதல் வெள்ளம்னா இன்னும் 20 வயசுல கழிச்சு என்ன பண்ணுவீங்க என்று கேலி செய்தார். லட்சு, போங்க பாலா, அவங்கள விடவ மாட்டீங்க போல, இளம் வயசுல காதலிச்சா அதுல ஒரு அலாதி இன்பம் என்றார். அவர்கள் ஒரு அருவியின் அருகே சென்று அமர்ந்தனர். நீர்வீழ்ச்சியின் சத்தம், பறவைகளின் சங்கீதம், புத்து உணர்ச்சியூட்டும் காற்று, அனைத்தும் ஒரு மயக்கும் சூழலை உருவாக்கின. மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலின் கையை பிடித்து மெதுவாக தடவினான். பாலா, இந்த பகுதியில ஒரு பெரிய காடு இருக்குப்பா, அதுல ஒரு பழமையான கோவில் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லுவாங்க என்றார். லட்சு, ஆமாப்பா, நாங்களும் நாளைக்கு அங்க போகலாம்னு இருக்கோம், நீங்களும் வரீங்களா என்று கேட்டார். மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலியை பார்த்தான். அவள் தலையசைத்தாள். ப்ளீஸ் மேடம், உங்க கூட வரத்துக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்றான். அந்த மாலை நேரம் முழுக்க அவர்கள் ஒருவர் ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நெருக்கமான நண்பர்களாக மாறினர். பாலா மற்றும் லட்சு தங்கள் 50 வருட திருமண வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அதில் சிரிக்கவும் சிந்திக்கவும் நிறைய விஷயங்கள் இருந்தன. இரவு உணவின் போது பாலா, சின்ன பசங்களா, உங்க காதல் கதையை சொல்லுங்களே என்று கேட்டார். மகிழ்வேந்தன் சிரித்துக்கொண்டே, காதல் கதைனா என்ன சார், இவளை பார்த்ததும் காதல் வந்துருச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சிம்பிள் என்றான். காமியாஞ்சலி அவனது கையை பிடித்து கிள்ளி, சும்மா சொல்லாதீங்க மாமா, அன்னைக்கு நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ எப்படி நெர்வஸ் ஆகினீங்கன்னு எனக்கு தெரியும் என்றாள். காவ்யாவும் மகிழ்வேந்தனும் அவர்களது கலாட்டா கல்யாணமும் அதிரடி காதலையும் விரிவாக சொல்லவில்லை. மகிழ்வேந்தன் சற்று தாமதிக்காமல், நான் நெர்வஸ் ஆகலடி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியான்னு ஒரு சின்ன பதட்டம், அவ்வளவுதான். ஆனா
என் மனசுல எப்பவும் நீதான் என் மனைவிங்கிறது உறுதியா இருந்துச்சு என்றான். லட்சு, அடடா, இங்கேயும் அதே கதைதான் பாலா. இவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க கேட்டப்போ நான் ஒரு வாரம் அவரை அலைய விட்டேன் என்றார். பாலா, ஆமாண்டி, நீ என்னை அலைய விட்டதுக்கு நான் உன்னை வாழ்நாள் முழுக்க அலைய விடுறேன்ல என்று சிரித்தார். இந்த உரையாடல்கள் அவர்கள் 4 பேருக்கும் இடையே ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கின. 4 பேரும் அவரவர் காதலை பற்றி பேசி மகிழ்ந்தனர். தேனிலவு பயணத்தில் முதல் நாள் ஒரு அற்புதமான அனுபவமாக அமைந்தது. அன்று இரவு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் காவ்யாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் ஒருவருக்கு ஒருவர் அணைத்து கொண்டனர். அவர்களின் எதிர்காலம் எண்ணற்ற நம்பிக்கைகளையும் கனவுகளையும் சுமந்து நின்றது. மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலியின் நெற்றியில் முத்தமிட்டு, என் காதல் அரக்கி, நம் வாழ்க்கை இனி இந்த நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாய் இருக்கும் என்றான். காவ்யாஞ்சலி அவனது மார்பில் சாய்ந்து, உங்க கூட இருக்கும்போது எல்லாமே சாத்தியம்தான் மாமா என்றாள். தூக்கம் கண்களை சுழற்றினாலும் அவர்களின் மனம் முழுவதும் காதலின் மயக்கமே நிறைந்திருந்தது. மெதுவாக அவள் கையை பிடித்து அவன் இழுக்க, மனைவியவள் அவன் மேல் படர்ந்தாள். காலையின் இளஞ்சூரியன் மெல்ல ஒளிக்கீற்றுகளாய் அறைக்குள் படர, மகிழ்வேந்தன் காவ்யாஞ்சலியின் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு எழுந்தான். அவளுக்கு மெல்ல கண் திறந்து அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். குட் மார்னிங் மாமா என்றாள், குரலில் இன்னும் தூக்க கலக்கம். குட் மார்னிங் என் செல்லம். இன்னைக்கு காலையில ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. நீ என் பக்கத்துல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அப்படிதான் என்றான், அவளின் தலைமுடியை கோதியவாறு. காவ்யாஞ்சலி வெக்கத்துடன் சிரித்து அவன் கழுத்தைச் சுற்றி கைகளை போட்டாள். சும்மா என்ன இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க மாமா. எனக்கு தெரியும் நீங்க குறும்புத்தனமா பேசுறீங்கன்னு. ஏ பொண்டாட்டி, நிஜமா தான் சொல்றேன்டி. உன்னோட சிரிப்பு, உன்னோட பார்வை எல்லாமே என் மனசை கொள்ளையடிக்குது. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது என்றான் உணவுபூர்வமாக. அவன் அவளை நெருங்க அவளின் சுவாசம் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அந்த அறை முழுக்க காதல் நிரம்பி வழிந்தது. அவர்களின் கண்கள் எதிர்காலத்தின் அழகிய கனவுகளை சித்தரித்தனர். ஒருவருக்கொருவர் அணைத்தபடி அந்த காலை பொழுதை இன்னும் உன்னதமாக்கினர். காதல் மொழிகளில் மெல்லிய முணுமுணுப்புகளும் அணைப்புகளும் அந்த அறையை ஆக்கிரமித்திருந்தன. ஒவ்வொரு தொடுதலிலும் ஒவ்வொரு பார்வையிலும் அவர்களின் காதல் ஆழமடைந்தது. உலகின் மற்ற எல்லாவற்றையும் மறந்து அந்த தனிமையான அன்பான தருணங்களில் கரைந்தனர். நேரம் போனதே தெரியவில்லை. சற்று நேரம் கழித்து இருவரும் புத்துணர்ச்சியுடன் கிளம்பினர். காலை உணவு மேசையில் பாலா மற்றும் லட்சு காத்திருந்தனர். வாங்கப்பா புதுமண தம்பதிகளே, நல்ல தூக்கமா என்று லட்சு புன்னகையுடன் கேட்டார். மகிழ்வேந்தன் காமியாஞ்சலியை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்பு சிரித்தான். ஆமாம் மேடம், ரொம்பவே நல்லா தூக்கம். காவியாஞ்சலி அவனை கிள்ளி, பாலா சார், லட்சு மேடம், வாங்க சாப்பிடலாம் என்றாள் வெக்கத்தை மறைத்து கொண்டு. காலை உணவு முடிந்ததும் நால்வரும் கோபாலன் குறிப்பிட்ட பழமையான கோயிலுக்கு புறப்பட்டனர். கூர்க்கின் பசுமையான மலைகளின் வழியாகச் சென்ற அந்த பாதை ஆங்கங்கே மேகங்களால் சூழப்பட்டு ஒரு மாயாஜால உலகத்திற்குள் நுழைவது போன்ற உணர்வை அளித்தது. பாலா, இந்த பாதை கொஞ்சம் கரடுமுரடா இருக்கும். ஆனா கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுப்பா. நிறைய பேர் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க வேண்டியது கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க என்றார். லட்சு, ஆமாம், நாங்க இங்க ஒரு தடவை வந்தோம். எங்க பேரன் பேத்திக்கு படிப்பு நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டோம். இப்ப 2 பேரும் அமெரிக்கால நல்ல வேலையில இருக்காங்க என்றார் பெருமையுடன். காவியாஞ்சலி மகிழ்வேந்தனை பார்த்தாள். அவளின் கண்களில் ஒரு மெல்லிய ஏக்கம் படர்ந்தது. அவளும் அவனும் இந்த விபத்துக்கு முன் குழந்தை பேற்றை பற்றி எத்தனை கனவுகள் கண்டார்கள் என்பதை மகிழ்வேந்தன் உணர்ந்தான். ஆனால் இந்த கணத்தில் அவன் அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அவளின் கையை பிடித்து மெல்ல அழுத்தி கொண்டான். காவியாஞ்சலி அவனது அன்பான தொடுதலில் சற்று நிம்மதி அடைந்தாள். காவியாஞ்சலி, என்னம்மாம்மா அமைதியா இருக்கீங்க என்று கேட்டாள். ஒண்ணுமில்ல. ஏ பொண்டாட்டி, இந்த இயற்கை அழகை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. உன்னோட இந்த அமைதியான முகம், அதை பார்க்கும்போது
எல்லா கஷ்டமும் பறந்து போயிடுது என்றான். அந்த கோயில் பழமையான கட்டிடக்கலையுடன் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே அமைந்திருந்தது. அமைதியான சூழல் மனதுக்கு ஒருவித அமைதியை அளித்தது. அங்கே குடியிருந்த மக்கள் ஆழ்ந்த பக்தியுடன் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தனர். நால்வரும் கோயிலின் உள்ளே நுழைந்தனர். பாலா மற்றும் லட்சு தம்பதியினர் பழக்கமான இடத்திற்கு வந்ததைப் போல உடனடியாக அர்ச்சகரிடம் சென்று பிரார்த்தனையை தொடங்கினர். காவியாஞ்சலி மகிழ்வேந்தனும் அவர்களுக்கு பின்னால் நின்று சுற்றிலும் இருந்த தெய்வீக ஆற்றலை உணர்ந்தனர். காவியாஞ்சலி கண்களை மூடி கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தாள். அவளின் மனதில் எண்ணற்ற கனவுகள் ஓடின. மகிழ்வேந்தன் அவளின் அருகில் நின்று அவளை பாதுகாக்கும் கவசம் போல் இருந்தான். அவனும் காவியாஞ்சலியின் ஆழமான ஏக்கத்தை உணர்ந்து தனது மனதிற்குள் அவர்களது எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். பிரார்த்தனை முடிந்ததும் அர்ச்சகர்கள் அவர்களுக்கு பிரசாதம் வழங்கினர். லட்சு, என்னம்மா, என்ன வேண்டிக்கிட்ட என்று காவியாஞ்சலியிடம் கேட்டார். காவியாஞ்சலி மெல்லிய குரலில், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் மேடம் என்றாள். ஆனால் அவளின் கண்களின் ஆழத்தில் ஒரு குழந்தைக்கான ஏக்கம் தெளிவாக தெரிந்தது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலை அணைத்து, வா காவ்யா, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் என்றான். அவர்கள் அங்கிருந்து அருகில் உள்ள ஒரு பழத்தோட்டத்திற்கு சென்றனர். அங்குள்ள ஆரஞ்சு மற்றும் காப்பி செடிகளின் மனம் மனதை மயக்கியது. அங்கிருந்த பூக்கள் வண்ணமயமாய் காட்சியளித்தன. பாலா மற்றும் லட்சு தங்களது இளமைக்கால அனுபவங்களை நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டனர். நம்ம கல்யாணம் ஆன புதுசுல லட்சு சும்மா ஒரு பூவை கேட்டா, நான் பூந்தோட்டத்தையே வாங்கி கொடுப்பேன்னு கிளம்பிட்டேன் என்று பாலா சிரித்தார். லட்சு, ஆமாம், அன்னைக்கு இவரு எனக்கு வாங்கிட்டு வந்த பூவை விட இவரோட ஆசை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்றார். காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மகிழ்வேந்தன் காவியாஞ்சலின் காதில் மெதுவாக, இந்த காப்பி வாசம் உன்னோட வாசம் மாதிரி இருக்குடி செல்லம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். காவியாஞ்சலி அவனை பார்த்து புன்னகைத்தாள். போதும் அம்மா, நீங்க ரொம்ப ஃப்ளர்ட் பண்றீங்க. என்னடி, என் பொண்டாட்டி கிட்ட நான் ஃப்ளர்ட் பண்ணிடக்கூடாதா என்று குறும்பாக கேட்டான். அவர்களது பயணம் வெறும் இடங்களை பார்ப்பதாக இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் இன்னும் நெருக்கமாகுவதாகவும் புதிய உறவுகளை உருவாக்குவதாகவும் அமைந்தது. பாலா மற்றும் லட்சு தம்பதியினர் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் உத்வேகமாகவும் மாறினர். மாலை நேரம் கூர்க்கின் அழகிய சூரிய அஸ்தமத்தை பார்க்க ஒரு வியூ பாயிண்டிற்கு சென்றனர். ஆரஞ்சு நிற சூரிய மலைகளுக்கு பின்னால் மெல்ல மறைந்து வானத்தில் வண்ண கலவைகளை உருவாக்கியது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலியை தன் தோள்களில் சாய்த்து கொண்டான். பட்டு, இந்த அஸ்தமம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. வாழ்க்கையும் இப்படிதான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில ஒரு அழகான முடிவு காத்து இருக்கும் என்றான். காவியாஞ்சலி அவனது கையை பிடித்து, உங்க நம்பிக்கை தான் என் பலம் மாமா. நீங்க என் கூட இருக்கும்போது நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்றான். அந்த இரவு அவர்கள் 4 பேரும் ரெசார்ட்டின் நெருப்பு குண்டின் அருகே அமர்ந்து பாடல்களை பாடி சிரிக்கவும் பேசவும் செய்தனர். அவர்களின் நட்பு தேனிலவின் நினைவுகளில் அழியாத இடத்தை பிடித்தது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலியை பார்த்து, ஏ பொண்டாட்டி, இந்த தேனிலவு நமக்கு மறக்க முடியாத ஒன்னா இருக்கும். இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் என்றான். கூர்க்கில் 2வது நாள் காலை காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் புத்துணர்ச்சியுடன் விழித்தனர். அன்றைய அவர்களின் திட்டம் கூர்க்கின் அழகிய மசாலா தோட்டங்களையும் தேயிலை தோட்டங்களையும் சுற்றி பார்ப்பது. காலை உணவுக்கு முன் காவியாஞ்சலியின் போன் சினுங்கியது. அவளின் தோழி தேன்மொழிதான் அழைத்தாள். ஹலோ அஞ்சலி, தேனிலவு எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. தேன்மொழியின் குரலில் குறும்புத்தனம் இருந்தது. ஏ தேனு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இங்க ரொம்ப அழகா இருக்குடி. நீ எப்படி இருக்க? மஞ்சு எப்படி இருக்கா? காவியாஞ்சலி பதிலுக்கு கேட்டாள். நாங்க எல்லோரும் சூப்பரா இருக்கோம்டி. நீங்க கவலையே படாதீங்க. மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸை நாங்க நல்லபடியா பார்த்துக்கிறோம். புது ஆர்டர்ஸ் எல்லாம் பக்குவமா பார்த்து பேசி முடிச்சாச்சு.
ஆர்கானிக் பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு என்றாள் தேன்மொழி உற்சாகமாக. அதே நேரம் மகிழ்வேந்தனின் போனும் ஒலித்தது. அது அவர்களின் நிறுவனத்தின் மேனேஜர். வணக்கம் சார். மேடம், நான் மேனேஜர் சுந்தரம் பேசுறேன். இங்க எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. உற்பத்தியும் ஏற்றுமதியும் திட்டமிட்டபடி நடக்குது என்றார் அவர். மகிழ்வேந்தன் புன்னகையுடன், நன்றி சுந்தர். எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் அழைக்கவும் என்றான். காவியாஞ்சலி போனை வைத்துவிட்டு மகிழ்வேந்தனிடம், பாத்தீங்களா மாமா, நம்ம பிள்ளைங்க நிறுவனத்தை பார்த்து எவ்வளவு நல்லா வேலை பார்க்குறாங்க என்றாள். ஆமாம் ஏ பொண்டாட்டி, நம்ம உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இது. நல்ல திறமையான ஆட்களை வேலைக்கு எடுத்ததுக்கு நீயும் ஒரு காரணம் என்றான் மகிழ்வேந்தன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டவாறு. காலை உணவை முடித்ததும் பாலா மற்றும் லட்சுவுடன் சேர்ந்து அவர்கள் மசாலா தோட்டத்தை நோக்கி புறப்பட்டனர். அடர்ந்த மரங்களும் மிளகு, ஏலக்காய், கிராம்பு போன்ற வாசனை பயிர்களும் கண்களுக்கு குளுமையான இருந்தன. ஒவ்வொரு செடியிலும் இலையிலும் படர்ந்திருந்த பனித்துளிகள் இயற்கையின் அழகை சொல்லாமல் காட்டின. மசாலாக்களின் கலவையான வாசம் காற்று நிரப்பி ஒரு புத்துணர்ச்சியூட்டும் அனுபவத்தை அளித்தது. இந்த பகுதியில ஒரு பெரிய மிளகு தோட்டம் இருக்குப்பா. அங்க நிறைய பேர் வந்து அதோட சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க என்றார் பாலா. ஆமா மாமா, நீங்க சொல்றதும் கேட்கவே ஆசையா இருக்கு என்றாள் காவியாஞ்சலி. அவர்கள் ஒரு அருமையான மசாலா தோட்டத்தை அடைந்தனர். அங்கிருந்த வழிகாட்டி மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை போன்ற மசாலா பயிர்களில் சாகுபடி முறைகள், அவற்றின் வகைகள் மற்றும் அதன் சுத்திகரிப்பு மற்றும் விளக்கினார். காவியாஞ்சலி மகிழ்வேந்தனும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டனர். மகிழ்வேந்தன் காவியாஞ்சலின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். காவியாஞ்சலி சிரித்தாள். போதும் மாமா, நீங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா சுத்தி என்ன இருக்குன்னே கவனிக்க மாட்டேங்கிங்க. நீ என் பக்கத்துல இருக்கும்போது வேற எதை நான் கவனிக்கணும்? ஏ பட்டு என்று சொல்லி அவள் இடையில் கிள்ளி வைத்தான். இருங்க, ரூமுக்கு வாங்க, வச்சுக்கிறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் குட்டிமா. என்னது தேங்க்ஸா? ஆமா, தேங்க்ஸ். ரூமுக்கு வா, வச்சுக்கிறேன்னு சொன்னா? அவள் யோசித்து அவள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தத்தை நினைத்து சிரித்து கொண்டாள். அவர்கள் மசாலா தோட்டத்தின் நடுவே கடந்து சென்றனர். அப்பொழுது ஒரு இளம் பெண் தனது தோழிகளுடன் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளின் கண்கள் மகிழ்வேந்தன் மீது நிலைத்தன. அவள் ஒரு புகைப்பட கருவியுடன் நின்றிருந்தாள். திடீரென்று மகிழ்வேந்தன் அவளின் பாதையில் குறுக்கிட அவள் அவனை கவனிக்கவில்லை. ஓ, மன்னிக்கவும் என்றாள் அந்த பெண் அவளது கண்களை சந்தித்தவாறு. அவள் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகை. மகிழ்வேந்தன், பரவாயில்ல, நான் தான் கவனக்குறைவா இருந்தேன் என்றான். காவியாஞ்சலி இதை பார்த்து கொண்டு இருந்தாள். அவளின் மனதில் ஒரு சின்ன எரிச்சல் தோன்றியது. அந்த பெண்ணின் பார்வை மகிழ்வேந்தன் மீது நீடித்ததை அவள் உணர்ந்தாள். அவளுக்குள் ஒரு சின்ன பொறாமை தலை தூக்கியது. அந்த பெண், நான் மானியா, போட்டோகிராஃபர், இங்கே சில படங்கள் எடுக்க வந்திருக்கேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். மகிழ்வேந்தன், நான் மகிழ்வேந்தன், இவ என் மனைவி காவியாஞ்சலி என்றான். காவியாஞ்சலியின் கையை பிடித்து கொண்டவாறு. காவியாஞ்சலி ஒரு புன்னகை உதிர்த்தாலும் அவளின் கண்களில் ஒரு சிறு கூர்மை இருந்தது. மானியா மகிழ்வேந்தனை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு, நைஸ் டு மீட்டிங் யூ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். மானியா சென்றதும் காவியாஞ்சலி மகிழ்வேந்தனிடம், என்னமாம்மா, அந்த பொண்ணு உங்களை ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி இருந்தது என்று கேட்டாள். குரலில் ஒரு சின்ன கிண்டல் இருந்தது. மகிழ்வேந்தன் அவளின் முகத்தை பார்த்தான். என்னடி பொண்டாட்டி, பொறாமையா என்று குறுகுறுப்பாக கேட்டான். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உங்க மேல மற்றவங்க கண்ணு போட்டா எனக்கு பிடிக்காது மாமா, நீங்க எனக்கு மட்டும்தான் என்றாள். அவனது கைகளை பற்றி கொண்டவாறு. மகிழ்வேந்தன் அவளை அணைத்து, என் செல்லம், நீ எனக்கு மட்டும்தான். என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. நீதான் என் காதல் அரக்கி என்றான் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு.
இன்னும் நான் ஏதாவது செய்யணுமாடி? என் பொண்டாட்டிக்கு நம்பிக்கை வர்றதுக்கு என்று கிண்டலாக கேட்டான். காவியாஞ்சலி அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். போதும் அம்மா, உங்க அன்புதான் எனக்கு போதும். பாலா மற்றும் லட்சு இந்த சிறு நிகழ்வை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். லட்சு, இந்த இளம் வயசுல பொறாம வர்றது சகஜம்பா. அதுவும் ஒரு வகையான அன்புதான் என்றார். பாலா, ஆமாம், நீ என் மேல பொறாமப்படலைன்னா எனக்கு சந்தோஷமாவே இருக்காது லட்சு என்று சிரித்தார். மதிய உணவுக்காக ஒரு மலை உச்சியில் அமைந்திருந்த உணவகத்திற்கு சென்றனர். அங்கே இயற்கையின் அழகும் உணவின் சுவையும் அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தன. மாலை நேரம் அவர்கள் ரெசார்ட்டிற்கு திரும்பினர். அந்த நாள் முழுவதும் காவியாஞ்சலின் மனதில் மானியா என்ற பெண்ணின் நினைவு வந்து போனாலும் மகிழ்வேந்தனின் அன்பும் அரவணைப்பும் அவளை அந்த உணர்வுகளிலிருந்து மீட்டெடுத்தன. அன்பின் பொறாமை அவர்களின் பிணைப்பை இன்னும் பலப்படுத்தியிருந்தது. அன்று இரவு சந்திரனின் வெளிச்சத்தில் காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் தங்கள் அறையில் பால்கனியில் அமர்ந்திருந்தனர். மகிழ்வேந்தன் காவியாஞ்சலின் தோள்களை அணைத்து கொண்டான். மெல்ல அவர்களின் கூடல் தொடங்கியது. மென்மையாக மனைவியை கையாண்டான். அவர்கள் இதழில் நீண்ட நேரம் முத்த யுத்தம் நடத்தினர். பிறகு மெதுவாக அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றான். மறுநாள் காலை பொழுது காவியாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனின் மனதை புதிய உற்சாகத்தால் நிரப்பியது. காலை எழுந்ததும் இருவரும் குடித்துவிட்டு செல்ல தயாராகினர். பாலா மற்றும் லட்சுவுடன் இணைந்து காலை உணவை முடித்ததும் அவர்கள் அடுத்த இடத்திற்கு பயணப்பட தயாராகினர். அன்றைய அவர்களின் திட்டம் கூர்க்கில் உள்ள வரலாற்று சிற்பமிக்க கோட்டைகள் ஒன்றையும் அமானுஷ நிகழ்வுகள் நடப்பதாக சொல்லப்படும் ஒரு இடத்தையும் சுற்றி பார்ப்பது. வழியில் ஒரு சிறிய உணவகத்தில் தேநீர் அருந்தினர். அங்கே ஒரு இளம் தம்பதி காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தனர். அவர்களின் குரல்கள் சற்றே சத்தமாக ஒலித்தன. அந்த பெண்ணின் பெயர் ஸ்வேதா, ஆணின் பெயர் அஜய். உங்களுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் உங்க நண்பர்கள் உங்க வேலைன்னு இருக்கீங்க. எனக்குன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்க மாட்டீங்களா? ஸ்வேதா கோபத்துடன் பேசினாள். ஸ்வேதா, நான் என்னதான் பண்றது? வேலை இருந்தாதானே நம்மளால நல்லா வாழ முடியும். நீயும் புரிஞ்சுக்கோ. அஜய் பதிலுக்கு சலிப்புடன் பேசினான். காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர். பாலா, இவங்கள பார்த்தா நம்ம இளமை காலம் ஞாபகம் வருது லட்சு என்றார் சிரிப்புடன். லட்சு, ஆமாம், அப்பெல்லாம் சண்டை போட்டாலும் உடனே சமாதானம் ஆகிடுவோம். இந்த காலத்து பசங்க சும்மா சும்மா சண்டை போடுறாங்க என்றார். காவியாஞ்சலி மெதுவாக ஸ்வேதாவிடம் சென்று, என்னம்மா ஆச்சு, ஏன் சண்டை போடுறீங்க என்று கேட்டாள். ஸ்வேதா கண்ணீருடன், என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம். இவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல போல. நான் தனியா இருக்கிறப்போ எல்லாம் என் மனசு கஷ்டப்படுது என்றாள். மகிழ்வேந்தன் அஜயிடம், தம்பி, உங்க மனைவி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்களுக்கு உங்க அன்பு தேவைப்படுது. வேலையும் முக்கியம்தான், ஆனால் உறவுகள் அதைவிட முக்கியம் என்றான். அஜய், சார், நாங்க 2 பேரும் குழந்தை இல்லாம இருக்கோம். எனக்கு அது ஒரு பெரிய குறையா இருக்கு. அதனால தான் நான் வேலையில அதிகமா கவனம் செலுத்துறேன். அப்பதான் அந்த வருத்தத்தை மறக்க முடியும் என்றான், குரலில் ஒரு தவிப்பு. காவியாஞ்சலியின் அஜயின் வார்த்தைகள் சுரீர் என்றன. அவளுக்கும் அதே வழிதான். அவள் ஸ்வேதாவின் கையை பிடித்து, எனக்கும் குழந்தை இல்லம்மா. அது ஒரு பெரிய வழிதான். ஆனால் அந்த வழியால நம்ம துணைக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். ஒருத்தரோட வலிக்கு இன்னொருத்தர் மருந்து போடணும் என்றால் உணவுபூர்வமாக. மகிழ்வேந்தன் ஸ்வேதா மற்றும் அஜயை பார்த்து, தம்பி, உங்க 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. குழந்தை இல்லாம ஒரு பெரிய இழப்பு தான். அதை ஏத்துக்க கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனா இந்த சண்டை எல்லாம் ஒரு தீர்வில்லை. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும், அன்பா இருக்கணும். அப்பதான் இந்த வழியை சமாளிக்க முடியும் என்றான். அஜய் காவியாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனின் அன்பான பேச்சால் மனம் மாறி ஸ்வேதாவின் கையை பிடித்து கொண்டான். மன்னிச்சுக்கோ ஸ்வேதா, நான் உன்னோட உணர்வுகளை புரிஞ்சிக்கல என்றான். ஸ்வேதாவும் கண்ணீருடன், பரவாயில்ல அஜய், எனக்கும் தான் உங்களை கோவப்படுத்திட்டேன் என்றாள்.
நால்வரும் சமாதானம் அடைந்ததைக் கண்ட பாலா மற்றும் லட்சு மகிழ்ந்தனர். லட்சு, பாத்தீங்களாப்பா, ஒரு சின்ன ஆறுதலே போதும். அன்புங்கிறது அற்புதமானது என்றார். சமாதானமானதும் அஜய் மற்றும் ஸ்வேதா தம்பதியினர் அஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனுக்கு நன்றி தெரிவித்தனர். உங்களை மாதிரி அன்பான தம்பதிகளை பார்க்கும்போது தான் வாழ்க்கையில நம்பிக்கை வருது என்றாள் ஸ்வேதா. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். நம்பிக்கை விடாதீங்க என்றான் மகிழ்வேந்தன். அங்கிருந்து கிளம்பியதும் அவர்கள் கூர்க்கின் புகழ்பெற்ற ஒரு பழைய கோட்டைக்கு சென்றனர். அந்த கோட்டை பல நூற்றாண்டு கால வரலாற்றை சுமந்து நின்றது. அதன் சுவர்கள் பல கதைகளை சொல்ல காத்திருந்தன. பாலா, இந்த கோட்டையில நிறைய மர்மமான சம்பவங்கள் நடந்திருக்காம்பா. இரவு நேரத்துல பேய்கள் நடமாறதா சொல்லுவாங்க என்று ஒரு திகில் கதையை ஆரம்பித்தார். காவியஞ்சலி மகிழ்வேந்தனின் கையை பிடித்து கொண்டாள். மாமா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்றாள். ஏய் பொண்டாட்டி, பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு நான் எப்பவும் பாதுகாப்பாதான் என்று அவளை அணைத்து கொண்டான். கோட்டையின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சென்றபோது அங்கே ஒரு வித்தியாசமான சூழல் நிலவியது. திடீரென்று காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. கதவுகள் தாமாகவே அசைந்தன. எங்கிருந்தோ ஒரு அழுக்குரல் கேட்டது. காவியாஞ்சலி மகிழ்வேந்தனின் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். மாமா, இது நிஜமா பேயா இருக்குமோ என்றாள் பயத்தில். இல்லடி செல்லம், எல்லாம் உன் கற்பனை தான். இருட்டுறதால அப்படித்தான் தோணும் என்றான் மகிழ்வேந்தன் அவளுக்கு தைரியம் கூறி. அப்பொழுது ஒரு அறையின் மூலையில் இருந்து ஒரு உருவம் திடீரென வெளிப்பட்டது. அது ஒரு வயதான காவலாளி. அவர் ஒரு கதவை திறந்து உள்ளே வந்தார். அவரது கையில் இருந்த லாந்தர் வெளிச்சத்தில் அவரது நிழல் பெரிதாக தெரிந்தது. அவர் இருமலுடன், என்னப்பா, உள்ள வந்து விட்டீர்கள், இந்த நேரம் ஆளில்லா நேரம் என்றார். காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பாலா, நாங்க தான் உள்ள வரலாமான்னு கேட்டோம், அவர் தான் அனுமதி கொடுத்தார் என்றார். காவலாளி, ஓ அப்படியா, நான் ரொம்ப நாளாக இங்கே வேலை செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த இடத்துல தனியாக வரதில்லை, அதான் கேட்டேன் என்றார். அந்த சம்பவம் அவர்களுக்கு ஒரு சின்ன அட்வென்ச்சர் உணர்வை அளித்தது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலியை பார்த்து, பாத்தியாடி பொண்டாட்டி, எல்லாம் சும்மா ஒரு சவுண்டு எஃபெக்ட் தான், பேயெல்லாம் இல்லை என்று சிரித்தான். காவியாஞ்சலி அவனை முறைத்து, ஆமாம், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் பயப்படும்போது ரசிக்கிறீங்க என்றாள். நீ பயப்படும்போது உன்னை அணைச்சிக்க ஒரு சான்ஸ் கிடைக்குதில்லடி என்று குறும்பாக சொன்னான். மாலை பொழுது மெல்ல கவிழ்ந்தது. கோட்டையின் உச்சிக்கு சென்று சூரிய அஸ்தமனத்தை பார்த்தனர். அந்த அழகிய காட்சி அத்தனையும் மறக்கடித்தது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலின் கையை பிடித்து, என் காவியே, இந்த வாழ்க்கை ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான். அதில் அப்பப்போ சில பயங்களும் சவால்களும் வரும். ஆனால் நீ என் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் என்றான். காவியாஞ்சலி அவனது தோளில் சாய்ந்து, உங்க கூட இருக்கும்போது நான் எந்த சாகசத்திற்கும் தயார் மாமா, நீங்க தான் என் தைரியம் என்றாள். அன்று இரவு ரிசார்ட்டுக்கு திரும்பியதும் அஜய் மற்றும் ஸ்வேதா தம்பதியினரை மீண்டும் சந்தித்தனர். அவர்கள் இருவரும் முன்பை விட நெருக்கமாக இருந்தனர். உங்க 2 பேருக்கும் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீங்க இல்லைனா நாங்க இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருந்திருப்போம் என்றார் அஜய். ஸ்வேதா, ஆமாம், நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்தீங்க. குழந்தை இல்லாம ஒரு குறை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும்னு கத்துக்கிட்டோம் என்றாள். காவியாஞ்சலின் கண்களில் ஒரு மெல்லிய நீர் துளித்தது. அவர்களது வார்த்தைகள் அவளின் மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்தன. மகிழ்வேந்தன் அவளின் கையை பற்றி கொண்டான். அந்த இரவு நால்வரும் மனம் விட்டு பேசிக்கொண்டனர். அவர்களின் நட்பு புரிதலும் ஆழமாகின. திகிலின் நடுவில் அன்பு பாசமும் மேலோங்கின.